டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சசிகலா நேற்று ராமநாதபுரம் கமுதியில் நடந்த கூட்டத்தில் ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். கட்சிக்கு விரைவில் பெயரையும் அறிவிக்க போறேன், இது ஒரு திராவிட கட்சியாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமா அவருடைய பேச்சுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, பெங்களூர் ஜெயில இருந்து தமிழ்நாடு சிறைக்கு மாத்திக்கலாம், நம்ம ஆட்சி தானே நடக்குது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசினாரு. இன்னும் சில அமைச்சர்களும் பேசினாங்க. அப்படி நான் தமிழ்நாடு சிறைக்கு வந்திருந்தால் உங்கள் முன்னாடி நான் இன்னும் பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதில் செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அதை நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்கள் நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலான்னாங்க. ஏதோ தெய்வாதீனமாக எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். இதை பெரிய அளவுல எந்த ஊடகங்களும் ஹைலைட் பண்ணாம இருக்கிறாங்க. சசிகலா சொன்னதை எப்படி பாக்குறீங்க? ஊடகங்கள் இந்த செய்தியை எப்படி கேரி பண்ணி இருக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமியை வசமாக பாதுகாத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்துல. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நான் அங்கிருந்து இங்க வந்திருந்தோம்னா இந்நேரம் நான் உங்கள் முன்னாடி உயிரோட நின்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க என்ன நடந்திருக்கும்? நீங்க கொடநாடு காவலாளி எப்படி மர்மமான முறையில் இறந்து போனாரோ, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவினுடைய டிரைவர் கனகராஜ் எப்படி லாரி மோதி கொலை செய்யப்பட்டாரோ, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இது இருக்கான்னு பாருங்க. நீங்க வியாப ஊழல் பார்த்திருக்கீங்களா? அதுலதான் இப்படி மர்மமான முறையில் அதே மாதிரி தற்கொலை செய்து கொண்டார் ஒரு காவலாளி, ஒருத்தர் சிசிடிவி ஆபரேட்டரு. அப்புறம் சஜுன்கிறவர் குடும்பமே நாசமா போச்சு. இதெல்லாம் மர்மமா முடிஞ்சுது. கேரளாவில இருந்து வந்த மனோஜ், அவரு எங்களை இப்படி பணியமர்த்தி இந்த வேலைக்காக இவங்களை எல்லாரையும் தீர்த்து கட்டணும், போய் சிசிடிவி ஆபரேட்டரை டீல் பண்ணணும், இப்படிதான் எங்களை கூட்டு வந்தாங்கன்னு அவரும் பேட்டியே கொடுத்தாரு. சோ எடப்பாடியின் புன்னகை நிறைந்த அந்த அதாவது பளீர் சிரிப்புக்கு பின்னால் இவ்வளவு ரத்த கரைகள் படிந்திருக்குது. அதனால அந்த அம்மா சொன்னது வெறும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, நிதர்சனமான உண்மை. இது அப்படி ஒண்ணு நடந்திருக்காதுங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இவருக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. நான் தான் சொல்றேன். இன்னொன்னு, இதே எடப்பாடி பழனிசாமி இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாடி, அதாவது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு கிளை செயலாளராக இருந்த அந்த இடத்தில் இருக்கும் போதே 80களில் சொத்து பிரச்சனையில் 3 பேர் கொலை செய்யப்பட்டு அவர் குடும்பத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பங்காளிங்க. சொத்து பிரச்சனைக்காக நீங்க கொங்கு பகுதியில பெரும்பாலும் சண்டைகள், கொலை, குத்து வெட்டு, கைகலப்பு எல்லாம் ஜாதி மோதலால் நடக்காது. ஒரு சமூகம் இன்னொரு சமூகம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா சொத்து நிறைந்த வலுவான சமூகமா ஒன்றும் எதுவுமே அற்ற சமூகமா மற்றது இருக்குது. அப்போ ஒரு சமூகத்தை அவர்களுக்குள்ளேயே சண்டை, கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே குடும்ப சண்டைகள் தான் பெரிய பிரச்சனை. அதுல வெட்டுக்குத்தாகி 3 பேர் கொல்லப்பட்டிருக்க. அந்த 3 பேரில் வேல்கம்பை தூக்கி குத்தினார்னு சொல்லி இவர் மேலதான், குறிப்பாக இவர் அண்ணன் மீதும் இவர் மீதும் தான் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி மீது அவர் வேல்கம்பை எடுத்துட்டு குத்து. ஆமா, சத்தியமங்கலம் காட்டு பகுதியில ஒளிஞ்சு கிடந்தாரு. அந்த நேரத்தில் எம்ஜிஆரிடம் சொல்லி இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு தூய சக்தியாக தன்னை நிக்கிறார் இல்லையா செங்கோட்டையன், அவர் தான் இவர் அன்னைக்கு பாதுகாத்து அனுப்புனவர். இப்பவும் அதாவது எடப்பாடி பழனிசாமியை பாதுகாத்தவர்களில், வளர்த்து விட்டவர்களில் பல்வேறு நபர்கள் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியால் யாருமே பாதுகாப்பாக இருந்ததில்லை. அவர் யாருக்குமே நன்மை செய்ததும் இல்லை. நீங்க ரியல் அமாவாசை. ஆமா, நீங்க 92 93 அந்த படம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது அமைதிப்படை படம் கிட்டத்தட்ட ஒரு 20-23 வருடத்துக்கு அப்புறம், 24 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நபர் இப்படி வருவான், இந்த படத்துல நடந்த மாதிரியே அப்படி ஒரு சீன் நடக்கும்ங்கிறத நம்ம தமிழ்நாடு தான் பார்த்தது. உண்மையிலேயே மணிவண்ணனுக்கு நாம நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் பொள்ளாச்சிக்காரர், அவரும் கொங்கு பகுதியை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு அமாவாசை இந்த மண்ணில் இருந்துதான் உதிர்த்து
வரப்போகுது. அவரே தெரியாமல் வந்து அற்புதமா அதை வடிவமைச்சிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, தன்னை வளர்த்து விட்டவர்களை எல்லாம் வீழ்த்தி அவர்களினுடைய அந்த அவர்கள் மீதுதான் சவாரி செய்து வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் சொன்னார் இல்லையா, என்னை வந்து நான் நேரம் நின்றுக்க முடியாதுன்னு சொன்னது நிதர்சனமான விஷயம். இன்னொன்னு, நான் முதுகலையும் மார்லையும் தாக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளவு காயங்களை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இவங்க 2017 போறாரு, போய் சில தினங்களிலேயே அவருடைய கணவர் நடராஜனுக்கு உடல்நலக் குறைவு, மிக மோசமான நிலையில சீரியஸா இருக்கிறாரு. அவரை பார்க்க வரணுங்கிறதுக்காக சிறைத்துறை அதிகாரிகள்ட்ட இவங்க கேட்டு 15 நாள் கேட்டு வாங்கிடுறாங்க. ஆனால் இவர் உடனே வந்து ஏதாவது பிரச்சனை ஒண்ணி விடுவாரோ அப்படிங்கிறதுக்காக அந்த 15 நாள 5 நாளா குறைச்சி அந்த 5 நாள்லயும் கூட 14 கண்டிஷன் போடுறாரு. ஆமா, சொந்தக்காரங்க யார்கிட்டையும் இது பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இல்ல, நீங்க சொல்றப்ப எனக்கு எந்த காட்சி ஞாபகத்துக்குள்ள வருதுன்னா, அந்த பெஞ்சு கடியில போய் வந்து காலை துளாவிட்டு போய் விழுந்தாருல்ல, அந்த காட்சி ஞாபகத்துக்கு வருது. ஆனா நீங்க சொல்றது கொடூரமா இருக்குது. அதாவது அப்படியே, அதாவது என்ன சொல்ற, அந்த அப்படி ஒரு பாட்டுக்கு இப்படி ஆடிட்டு வருவான் தெரியுமா, இந்த சைடு சிரிப்பா அந்த சைடு மரப்பா இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பக்கம் புன்னகை, இன்னொரு பக்கம் வெனமஸ், ஒரு டேஞ்சரஸ் சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் வாழ்நாளிலும் சந்தித்திருக்க முடியாது. நீங்க ஏதாவது ஒரு மூலையில முடுக்கல எங்கேயாவது ஒருத்தன் இதே மாதிரி கேரக்டர், சேடிஸ்ட், ஒரு கொடூர கொலைகாரன் அல்லது ஒரு கொடூரமான மனிதன் இருப்பான். பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரியா இருப்பான், பின்னாடி இந்த மாதிரி மோசமான செயல்கள் செய்வான். ஆனால் நிதர்சனமாக கண் முன்னால் நாம பார்க்கிற ஒரு சாட்சியா இருக்கிறது இந்த நபர் தான். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, அந்த 14 கண்டிஷன் சொன்னீங்களே, இல்ல 14 கண்டிஷன் சொல்றாப்புல. அதுல குறிப்பா இந்த யாரும் இவரோட பேசக்கூடாது, இவர் வேற எங்கேயும் நகர்ந்து போய்விடக்கூடாது, வேற எந்த நபர்களையும் சந்தித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 14 கண்டிஷனை போடுறார். 5 நாளுக்கு சசிகலாவுக்கு 14. நீங்க காலை வந்து கீழே டேபிளுக்கு கீழே போனது சொன்னீங்க, அது கூட வேண்டாம், அதை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காலில் விழுறதுங்கிறது அவங்களுக்கு இயல்பா ஒரு விஷயம். ஆனா அவர் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா பேசும்போது அப்படி நிப்பாரு பாருங்க, ஒரு பக்தி பரவசன். இந்த நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார், அவங்க எல்லாம் வந்து ஊனாகி உயிராகி உருகி பெருகி அப்படியே தெய்வமே அப்படின்னு சொல்லி சிவன் மேல் அப்படி பக்தி பொழிவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சின்னம்மா அவன் என்னை வந்து ஜெயலலிதா அம்மாவே தொட்ட மாதிரியான ஒரு ஆசீர்வதித்து அந்த இடத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சது மாதிரியான ஒரு உணர்ச்சியை, பரவச நிலையை அது காட்டுவார், பக்தி நிலையை. ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி தான் 14 கண்டிஷன் போட்டார். 15 நாள்கள் அவர்கள் கொடுத்ததுக்கும் கூட அதை குறைத்து 5 நாள்களாக மாற்றினார்ங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் என்னை உள்ளும் புறமுமாக பின்னும் முன்னுமாக என்னை வெட்டி வீழ்த்தினார்கள், நான் வந்து இன்னைக்கு இப்படி நிக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்களே, அவங்க கணவர் இறந்த பொழுது அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, அப்பையும் 15 நாள் பரோல் வந்து இங்க கர்நாடகா பரப்பனாகிரகார சிறையில் வந்து கிடைச்சிருச்சு. ஆனால் அப்பொழுதும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி பேசினார், ஸ்பீக்கர்ல வந்து போனை போட்டு விட்டாங்க. அப்ப அந்த போலீஸ் சொன்னாரு, இல்ல மேல இருந்து உத்தரவு, உங்களுக்கு 10 நாள் தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. அப்பொழுதும் அதை வந்து நான் ஏற்றுக்கொண்டேன். என் கணவர், ஆமா, அதாவது 16 நாள்ல தான் காரியம் பண்ணுவாங்க, ஆனா என் கணவர் இறந்த 10 நாள்லயே வந்து காரியம் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது எங்கள் முறைப்படி எங்க ஊர்ல இப்ப நமக்கு என்னதான் பேசினாலும் ஜாதி பழக்க வழக்கங்கிறது மாறுபட்டு தான் இருக்கிறது. அவர்கள் வழக்கப்படி 15 நாளைக்கு அப்புறம் தாங்க நாங்க காரியம் பண்ணுவோம். ஆனால் இவர் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக என் கணவனுக்கு நான் 10 நாள். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப சசிகலா மீது நீங்க 1000 விமர்சனம் வைங்க, அவர் பாஜக விமர்சனம் செய்யவில்லை. வித்யாசாகர் ராவ் வந்து எப்படி எல்லாம் வந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் எப்படி எல்லாம் அந்த நேரத்தில் கை நழுவி போனார். பின்னாடி வந்து அதே வித்யாசாகர் ராவ் பாஜகவின் தூண்டுதலில் எப்படி இருவரையும் சேர்த்து கைகுலுக்கினார். அப்ப பாஜக 2 பேரையும், அப்ப பாஜகவின் ரோல் இங்க எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் அவர் வந்து தெளிவாக சொல்லல. ஏன் குருமூர்த்தியை கூட அவங்க சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஓபிஎஸ் தர்மயுத்தம் எனக்கு எதிராக நடத்தினாரு, அன்னைக்கு அவரே தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இதில் பாஜக என்றோ பிராமண லாபி அல்லது பார்ப்பன லாபிங்கிற விஷயத்தையோ அவர் முழுவதுமாக சொல்லவில்லை.
அப்போ சசிகலா மீது அவர் மேல 1000 குறைபாடுகள் இருந்தாலும் நீங்க ஒரு முதலமைச்சர், அதாவது ஜெயலலிதாவை சொல்றேன், அவர்களுக்கு உற்ற தோழியாக சசிகலா எவ்வளவு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடே அறியும். அம்மா சின்னம்மான்னு இன்னைக்கு ஏன் சொல்றாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் அவ்வளோ பவர்ஃபுல். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருக்கும் சசிகலாவின் பொசிஷன்ங்கிறது என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட சசிகலாவின் குடும்பத்தை காலி செய்யணும். அது நடக்குது பாருங்க. ஜெயலலிதா இறந்து போறாங்க, அதுக்கப்புறம் அவர் கணவன் நடராசன் வந்து ஜெயலலிதாவுக்கு அடுத்து மிக முக்கியமாக ஒரு மாஸ்டர் மைண்ட். அந்த கட்சியினுடைய 2016 தேர்தலில் அதிமுக ஜெயிக்குதுன்னா அது வந்து மா நடராசனுடைய லாபி இல்லாம அது நடந்திருக்காது. அவர் பேட்டியே கொடுத்தாரு, தேர்தல் அறிக்கை உட்பட நான் தான் எழுதி கொடுத்தேன். ஆமா, ஜெயலலிதாவுக்கு என்ன தெரியும்? நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. 1 by 1 இவங்க வாழ்க்கையில நெருக்கடிகள் நடக்குது. இவ்வளவு நடக்கும் போதும் இதையெல்லாம் பாஜக வெவ்வேறு விதமாக செய்கிறது. காலம் ஒரு வகையில செய்யுது. அவங்களுக்கு அவங்க வந்து அதையும் சொல்றாங்க, நீதிமன்றத்துல சொல்லுங்க, எனக்கு ஒரு வாரம் டைம் தர சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு. ஆனா அந்த டைமையும் எனக்கு கொடுக்கல, நாளைக்கே வரணும்னாங்க. இப்போ இரவோடு இரவா அந்த கூவத்தூர் சம்பவத்தை சொல்றாங்க, நான் எடப்பாடியை வந்து தேர்வு செஞ்சுட்டு போனேன், இப்படி பண்ணிட்டார் அப்படின்றாங்க. சோ இப்படி சசிகலாவின் வாழ்க்கையில 1 by 1 பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அதுல அவர்களை முற்றிலுமா தீர்த்து கட்டணும். அதாவது அவர்களுடைய அந்த அவருடைய அரசியல் சாம்ராஜ்யமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல தீவிரமாக வேலை செய்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. நீங்க வால்டர் வெற்றிவேல் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து சொந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அந்த அண்ணியை வந்து முடிங்கன்னு சொல்லி அவ்வளவு மும்முரமாக பேசுற மாதிரி சீன் வரும். அதே மாதிரி காலில் விழுந்து பவ்யமா ஒரு அமாவாசை மாதிரி நின்ன அதே எடப்பாடி பழனிசாமி தான் மேலே இருக்கக்கூடிய தாதா அவருக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போதும் கூட சசிகலா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து விடக்கூடாது, நமக்கு ரயில்வே ஏரியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கன்னிங்கா இருந்தாப்புல. ஸோ முதல் கட்டமாக காலி செய்ய வேண்டியது, அவர் ஓபிஎஸ் எல்லாம் அதை கன்சிடர் பண்ணல. முதல் கட்டமா நமக்கு சசிகலா மீண்டு வந்தாலோ அல்லது மீண்டும் ஏதோ ஒரு வகையில் அவர் குடும்பம் அந்த பொறுப்புக்கு வந்தாலோ அது தன்னைத்தான் காலி பண்ணும். அதனால முதல் வேலையாக இவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை சோலி முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். பொதுக்குழுவில் என்னை வந்து நீக்குனாங்க, நான் முதலமைச்சரா அவரை உட்கார வச்சேன், ஆனா அவர் வந்து என்னை ஒரு பேப்பரை தூக்கி வீசுவதை போல தூக்கி வீசி எறிந்தார் எடப்பாடி. எடப்பாடின்ற பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல. இதெல்லாம் நீங்க அப்படியே மனக்கின் முன் ஓட்டி பார்த்தீங்கன்னா துரோகத்தின் உச்சகட்டம். அதாவது அரசியல்ல துரோகம் இருக்கும், எல்லாம் இருக்கும், இது இயல்பானது தாங்க அப்படின்னு நார்மலைஸ் பண்ண முடியாத நிலைங்க. சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நீங்க எவ்வளோ விஷயங்களை பார்த்திருக்கிறோம். கண் முன்னால் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செய்தவர் இந்த எடப்பாடி மட்டும்தான். இந்த அம்மா வாய் திறந்து சொல்லும் போதுதான் அது அந்த சீன் எல்லாம் அப்படியே நமக்கு உள்ளுக்குள்ள உணர்வுகளை அப்படியே கொந்தளிக்க செய்து. நீங்க நான் பார்த்து வைத்த ஒரு நபருங்க, நான் அதான் அந்த அம்மா கரெக்டா சொல்றாங்க, நான் முதலமைச்சரா இருந்து உட்கார வச்சுட்டு போனேன். எப்படி நான் உட்கார வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்தில் உண்மையிலேயே அப்படிப்பட்ட உரிமை சசிகலாவுக்கு இருந்ததானா? ஆமா இருந்துச்சு. அப்படி இருக்க போய் தானே நீங்க சசிகலா கிட்ட போய் இப்படி நின்னீங்க. அன்னைக்கு நடந்த சீனை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லிடுறேன். கூவத்தூர்ல நடந்தது ஒன்று. அதற்கு முன்னாடியே டிடிவி தினகரன் தான் வந்து உடனடியாக நமக்கு ட்ரஸ்டடான, நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள். யாரை நம்ம சொல்லலாம் அப்படின்னா செங்கோட்டையனை சொல்லலாங்கும் போது அதுக்குள்ள இடையில ஒரு சின்ன நெருடல். செங்கோட்டையனுக்கும் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. ஏன்னா பெரிய செங்கோட்டையனே சொன்னாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஏன்னா பெரிய பணம் போடணும், அந்த கேம் முழுசும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். ஏன்னா இருக்கிற
அத்தனை எம்எல்ஏக்களையும் கட்டி வச்சு தன் கட்டுக்குள்ள வச்சு அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல. அப்ப அந்த இடத்துல தான் இவரு வராரு. இவரை டிடிவி தினகரன் கையை பிடிச்சிட்டே கூட்டு வர்றாரு. சித்தி இந்த மாதிரி இவரை நாம முன்னிறுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் எடப்பாடி சொல்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு டிடிவி தினகரனின் நிலை என்ன, அன்னைக்கு இருந்த நிலை என்னன்னு பாருங்க. அன்னைக்கு அவர் கையை பிடிச்சிட்டு போய் கூட்டு போய் சொன்னதுதான் இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்றாரு நீங்க எங்கேயோ கிடக்குற அவர்கள்லாம் அப்படின்னு சொல்லி சசிகலாவை இழிவுபடுத்தி பேசுறாரு. என்னோட கேள்வி அதுதான். அதே போல டிடிவி தான் சொன்னாரு, நான் தான் ஓபிஎஸ் கொண்டு அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கிறாரு. இப்ப டிடிவி தினகரன் சசிகலா இந்த புதிய கட்சியை அறிவித்த உடனே அவர் வெளிப்படுத்திய விஷயங்கள் தான் இன்னும் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி இது ஒரு திடீர் கட்சி. திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. பதறுன்றாரு. இப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. 35 ஆண்டு காலமாக சிலரோட சுயரூபம் தெரியாம இருந்துச்சு. அவரினுடைய சுயரூபம், ஆமா, எனக்கு மட்டுமே தெரிந்த அந்த சுயரூபம் இப்ப மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இது என்ன எடப்பாடியோட ஒரு ஸ்டெப் மேல போற மாதிரி தெரியுது. இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, முக்குலத்தோர் மத்தியில ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி அதாவது அதிமுகவுக்கு இருந்த எல்லா செல்வாக்கும் இழந்து போயிருக்கிற நிலைமையில டிடிவி தினகரன் அதை ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணார். அவர் தனியா அமமுகவுக்கு அந்த முக்குலத்தோர் வாக்குகளை பெற்று வச்சிருந்தார். ஆனால் இப்போ இவர்களுக்குள் ஒரு பிளவு மாதிரி வந்ததுனால அந்த இடத்தில் தனக்கு ரைவலரியா இவர்கள் வருகிறார். யாரு? சசிகலா அவர்கள் வருகிறார் அப்படிங்கிறத இவரு இது சொல்றாரு. அதான் சொல்றாரு. அது மட்டும் ஏன் பரப்பன அகரகார சிறையில இருந்து அவங்க விடுதலையாகி வந்தப்ப அவ்வளவு ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஒரு பெரிய வரவேற்பு, ஊடகங்கள்ல ஃபுல் கவரேஜ் எல்லாத்தையும் டிடிவி தானே ஏற்பாடு பண்ணாரு. இல்ல, அது நிலைமை வேறு, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேறு. இன்னைக்கு கடந்த ஒரு வருஷமா சசிகலாவை பொறுத்தவரை நீங்க நல்லா பாருங்க, பார்ப்பன அகரகாரா சிறையில் இருந்து வந்ததுக்கு பிறகு 2021 இருந்து வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வரலாம் எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் 5 வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு வரையிலும் தனி கட்சி ஆரம்பிக்கவோ வேறு ஒரு அணியை டிடிவி தினகரன் அணியை ஆதரிக்கவோ செய்யல. 2021 தேர்தல் உடனே வருது. இவர் வெளி பிப்ரவரி மாசம் வெளில வராருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்தல் வருது. டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்த போது முழுவதுமாக டிடிவிக்கு அவர் ஆதரவு கொடுக்கல. அவர் அம்மாக்கு, ஏன்னா நம்ம கட்சி, அது கட்சி நமக்கு வந்துரும்பா, ஏடிஎம்கே நம்ம கைக்கு வந்துடும், நீ தனி கட்சி வேண்டாம்ங்கிற நிலையில தான் அவர் அதை டீல் பண்ணாப்ல. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நிலையில் கூட இவ்வளவு நாளும் காத்திருந்த சசிகலா இன்னைக்கு வேறு வழியே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எக்காரணம் கொண்டும் பிரிந்து போன நபர்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாரில்லை. ஏன் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட போறது இல்ல, சசிகலாவை இணைக்க போறது இல்ல, செங்கோட்டையன் ஏற்கனவே அதை வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அவரு அமித்ஷா மோடி சொல்லியுமே எடப்பாடி கேட்க தயாரா இல்லைன்னு. அப்போ சசிகலாவுக்கும் அதுதான் நடந்திருக்கும். ஆமா, அப்போ ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை, ஒன்றுபட வாய்ப்பு இல்லைங்கிற அந்த விரக்தியில தான் இனிமேல் கட்சியை நாம் கைப்பற்றியாக வேண்டும். இது நம்ம கட்சி. எப்படி 2021 தனி கட்சி வேண்டாப்பா, இது நம்ம கட்சி வந்துரும்னு சொன்னாரோ, அதே மாதிரி இப்போ வந்தே ஆக வேண்டும், இது நம்ம கட்சி, கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற நிலையில் இருந்து குறைந்தபட்சம் எடப்பாடியை வீழ்த்தணும் அப்படிங்கிற நிலைக்கு அவர் மூவ் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த இதுல பார்க்க முடியுது. இதுல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, காட்சிகள் மாறும்போது டிடிவி தினகரன் இப்படி ரத்தமும் சதையுமாக ஒரே உறவாக இருந்து கொண்டு இவ்வளவு மோசமாக கமாண்ட் அடிப்பது என்பது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இன்னொன்னு, ஒரு வருடமாக சசிகலா கட்சி ஆரம்பிக்கிற அதுக்கான மூட்ல வந்ததுக்கு அப்புறம் டிடிவி தினகரனுடைய கட்சிக்காரர்களைத்தான் பெரும்பகுதி, அதாவது அங்கே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கழக செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி அவர்களை தன்னுடைய அணிக்கு இணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த கூட்டமும் ராமநாதபுரத்திலே அதே தொண்டர். ஆமா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அமமுகவினுடைய பெரும்பகுதி தொண்டர்கள் அங்க இருக்கிறார்கள். ஒண்ணு, இந்த கடுப்பு மாட்டி, ஆமா, நீங்க
அமமுக 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு எப்படி, அதாவது பெரிய அளவில் வாக்குகளை பிரித்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்தில் இன்னைக்கு சசிகலா அவர்கள் வந்து இருக்கிறார். டிடிவி சொல்றாரு, இப்ப நானும் இங்க அதிமுக கூட தான் இருக்கிறேன், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் இணைஞ்சிட்டோம் 99%, ஒரே 1% மட்டும்தான் வெளியில இருக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சசிகலாவை அப்படி சொல்றாரு. ஆனா நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே. இல்ல, அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒருங்கிணைவு இல்லையா? எடப்பாடியும் டிடிவியும் சேர்ந்தது, டிடிவியும் எடப்பாடியும் சேர்ந்தது ஒருங்கிணைவாக இருக்கிற பட்சத்தில் அவர் ஏன் என்டிஏ கூட்டணியில போய் பியூஷ் கோயல் முன்னிலையில இணையணும்? இப்பவும் கூட நீங்க இணைந்தாருன்னு சொல்றீங்க. அதிமுகவில் டிடிவி தினகரனுடைய அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருக்கிறது. அப்படியா? அப்படி ஒண்ணும் இல்லையே. இப்ப வரலும் பியூஷ் கோயல் அதாவது பாஜக கூட்டணி விவகாரத்தை பேசி முடித்து என்ன பங்கு உண்டோ அதைத்தான் டிடிவி தினகரனுக்கு கொடுக்குமே தவிர, டிடிவி அதான் சொல்றாரு, நான் என்டிஏவோட தான் பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருக்கேன், நான் அவங்கள்ட்ட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவேன். அப்போ அதாவது பார்ப்பதற்கு எங்க அண்ணன் அப்படின்னு இவர் மேலோட்டமாக சொல்லி கொண்டாலும் உணர்வுபூர்வமாக ஒரு ஒற்றுமை உள்ளுக்குள் நிலவவே இல்லை. ஓகே, இப்ப ஏற்கனவே கவுண்டர்கள் மேல வந்துட்டாங்க, அந்த பிரதிநிதித்துவம் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய கட்சியாக அது மாறிவிட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது மீண்டும் மீண்டும் வைக்கப்பட்டு வருது. கடந்த தேர்தலிலேயே நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிடிவி கணிசமாக அதிமுக ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்கான பாதிப்பை ஏற்படுத்தினார். இப்ப சசிகலா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது, இந்த விஷயம்லாம் இந்த முக்குளத்தோர் மத்தியில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது முக்குளத்தோர் மத்தியில மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவினர் மத்தியிலேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா? இல்ல, எப்படி பாப்பாங்க? இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா, இந்த பேசின விஷயம் எல்லாம் ஒரு எமோஷனல் டச். என்னை முன்னும் பின்னும் தாக்கி என்னை ஈட்டியால் குத்தினார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு எமோஷனல் டச். அது உண்மையும் கூட. நீங்க சசிகலா மீது குற்றச்சாட்டு, ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு சசிகலா மீது குற்றச்சாட்டை வைத்தார்கள், அப்படி என் மேலெல்லாம் கொலைப்பொழியை போட்டார்கள்னு சொல்லி அவர் மறுகிறார் இல்லையா, இதெல்லாம் யாருக்கு புரிதோ புரியோ, அதிமுக தொண்டர்களுக்கு அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட முடியும். குறிப்பாக தென் மாவட்டங்களை சேர்ந்த அவருடைய சமூகத்தார்கள் இதை ஒரு அடாப்ட் ஆகிக்கிடுவாங்க. டிடிவி தினகரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் ஒரு பாண்டிங் கிடையாது. ஜெயலலிதாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் என்ன பெரிய டச் இருந்துச்சு, ஆனா அப்படி கிடையாது. அவங்க அம்மா முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டிடிவியை ஆதரித்தார்கள். ஆனால் சசிகலாவை அப்படி கிடையாது. அப்ப இன்னைக்கு இவர் சொல்றாரு இல்லையா, ஒரே ஒரு பெர்சன்டேஜ், அப்படி இல்லை. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குலத்தோர்கள் ஒருவேளை டிடிவி தினகரனுக்கு 1% வேணா அதிமுகவுக்கு வந்திருக்கலாமே தவிர, பெரும்பகுதி அந்த பகுதியில் 20 எம்எல்ஏக்கள் சீட்டுகள் கிட்ட தோற்பதற்கு, அதிமுக தோற்பதற்கு 2021 எப்படி டிடிவி காரணம்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு வாக்குகளை இவர் இன்னைக்கு பெறுவார். ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்தில் சசிகலா தான் இருக்கிறார். ஏன்னா நான் என்ன சொல்றேன், முக்குலத்தோரினுடைய பிரதிநிதித்துவத்தை எடப்பாடி பழனிசாமி நிவர்த்தி செய்து விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. போன தேர்தலே 10.5 அறிவிச்சதும் ஒரு கடும் அதிருப்தியை முக்குலத்தோர் மத்தியில குறிப்பா உருவானுச்சு. இன்னொன்று அதாவது வெளிப்புற அறிவிப்புகள் எல்லாம் தாண்டி அவர் சார்ந்த குறிப்பாக அதாவது கொங்கு வெள்ளாளர் சமூகத்துக்கானுடைய பிரதிநிதித்துவத்தை தான் அவர் கூறுகிறார். அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கு தான் பெரும்பாலும் வேலை செய்கிறாருங்கிறது உள்ளூர் அவர்கள். ஏன்னா அந்த அதிமுக காரர்களுக்கு நன்கு தெரியும். அதனால சசிகலாவினுடைய இந்த வருகை என்பது, அவர் கட்சி ஆரம்பித்து களத்தில் நின்றால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் டிடிவிக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட அதிகமான வாக்குகள் அதிமுக தரப்பில் சசிகலாவுக்கு விழும். அவருடைய நோக்கமும் அதுதான். இப்போ திமுகவை வெள்ளத்துறை ஏடிஎஸ்பி, எக்ஸ் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை, இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவரெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அவரெல்லாம் நேற்று வரவேற்புரை கொடுத்திருக்காரு. தென்காசியில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. கேண்டிடேட்டும் ஒரு வலுவா அந்த முக்குளத்தோர் பின்புலம் உள்ள அந்த இமேஜஸா தான் அவங்க களமிறக்க போறாங்க அப்படின்றதும் தெரியுது. கண்டிப்பா. அதாவது
எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் அக்குமுலேட்டிங் பவர் கிடையாதுங்க. ஜெயலலிதாவுக்கும் ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு தனித்தனி அணிகள் இருந்தது 89. ஆனா அப்ப கூட அந்த அணிகள் சேர்ந்த பிறகு அவர்கள் அந்த பழைய பகைகளை மறந்து சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க சைதை துரைசாமிலாம் வந்து எதிர்த்தரப்புல தான் இருந்தாரு. ஏன் ஜெயலலிதா இறந்த பிறகு கூட நாம் எம்ஜிஆரின் பாதையை பின்பற்ற வேண்டும், ஜெயலலிதா மாதிரி நாம ஒன்றிய அரசோடு சண்டையிட்டு கொண்டிருக்க கூடாதுன்னு பேசியவர் சைதை. இப்ப பேசினவர். அப்போ அந்த அளவிற்கு ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ளாதவர் தான். ஆனாலும் உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. எதுக்குன்னா கட்சின்னு வரும்போது ஒரு இணக்கம் வேண்டும், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், வேலை செய்யும் போது ஒன்னா செய்யறோமா அப்படிங்கிற அந்த பாண்டிங் வேணும். அப்படிப்பட்ட உணர்ச்சி எடப்பாடிக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையிலும் கட்சி ஜெயிச்சு அது ஆட்சி அமைச்சு எல்லோரையும் ஒன்னா வச்சு நாம் அதிமுகவாக இருக்க வேண்டும்ங்கிறத விட நான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், அதுக்கு யார் எதிர வந்தாலும் அவர்கள் இல்லாமல் செய்வேன், இதுதான் அவருடைய நோக்கம். அவருக்கு வெற்றி பெறுவது என்பது தேர்தலில் ஜெயித்து வெற்றி பெறுவதல்ல, இப்ப இருக்கிற பொசிஷனை தக்க வைப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்ப இவ்வளவு காலம், இப்ப 2021 ஜனவரின்னு நினைக்கிறேன், அவங்க பரப்பன அக்ரஹார சிறையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்பொழுதே கைது செய்ய என்னை திட்டமிட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சசிகலா வந்து சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்து விட்டு இப்ப திடீர்னு இது பாஜகவினுடைய அந்த பிளானுக்கு எதிரானது தானே. பாஜக டிடிவி வந்து நான் தூக்குல தொங்கினாலும் தொங்குவேன், எடப்பாடியோட சேர மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்படி அந்த டிடிவி உட்பட எல்லாரையும் வந்து அவங்க எவ்வளவு பேரை சேர்க்க முடியுமோ அவ்வளவு பேரை அவங்க சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலாவோட மூவ் அப்படின்றது பாஜக அது விரும்புகின்ற அந்த லைனுக்கு எதிரானது தானே. கண்டிப்பா இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா பிஜேபி, விட்டு வைப்பார்களா? கண்டிப்பா. இந்த இடத்துல நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பாஜகவை அவர் விமர்சிக்கவில்லை, அதுல தப்பு. அது அவர் வந்து அவ்வளவு நெருக்கடிகள் சசிகலாவுக்கு கடந்த 2016 ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு நடக்கிற ஒவ்வொரு சீன்லையும் பாஜகவின் சதிதான் வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட பாஜகவை ஒரு வார்த்தை கூட பேசாமல் கடந்து போவது என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. ஏன்னா மோடியா லேடியான்னு ஒரு சவால் விட்ட பெண்ணுக்கு பின்னால் இருந்த அந்த லேடிக்கு பின்னாடி இருந்த ஒருத்தங்க இவ்வளவு அடங்கி போவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு எடுத்திருக்காங்கல்ல இந்த மூவ் வந்து உண்மையிலேயே பாஜகவுக்கு நேரடியாக சவால் விடுகிற செயல்தான். ஏன்னா டிடிவி தினகரனே அவ்வளவு டஃப் கொடுத்தவர் தான். அவரையே பிடிச்சி கொண்டாந்து பியூஷ் கோயல் வாங்க உள்ள உட்காருங்க, இதைத்தான் செய்யணும், இதைத்தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அடக்கி வைத்திருக்கும் போது கண்டிப்பாக சசிகலாவுக்கு அடுத்த கட்டமும் ஏதாவது ஒரு நெருக்கடி பாஜகவால் வரும். இது வந்து அது ஒரு கேஸா இருக்கலாம், இனிமேல் போட போகிற கேஸா இருக்கலாம், அல்லது இன்னொரு ரைடா இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பாஜக கையில அத்தனை ஆயுதங்கள் அத்தனை வசதிகளும் இருக்கிறது. அவர்கள் சசிகலாவின் இந்த மூவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சசிகலா வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாஜகவை வந்து எதிர்க்கவில்லை, இப்படி பல காரணங்கள் வந்து இருந்தாலும் ஏன் வந்து அவங்கள பிஜேபி ஏன் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படின்னா அவங்க ஒன்னும் ஒரு திராவிட கொள்கையாளர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி எந்த வரையறை வச்சாலும் அவங்க அதுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. பாஜக அவங்க சசிகலாவின் இது ஜெயலலிதாவின் தோழி சின்னம்மா, அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்தவரை அதான் அவங்களுடைய இமேஜ். ஆனா ஏன் இவங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? பாஜக ஏன்னா குருமூர்த்தி வந்து சொன்னாரு வேலைக்காரி இவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்லாம் வந்து சொன்னாரு. இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஏற்கனவே அவர்கள் அனுபவித்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ புதுசா வந்தவர் எடப்பாடி பழனிசாமி புதுசா வந்தவர் நமக்கான ரெஸ்பெக்டை ஒழுங்கா கொடுத்துருவாரு. ஆனா நீங்க குருமூர்த்தி எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஷோவுக்கே அங்க மரியாதை குறைவு தான். அதாவது சசிகலா இருக்கும்போது சசிகலா சொல்லி ஷோவையே அசைக்க முடியும் அப்படி நிலைமை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த சாராய கம்பெனி விவகாரத்தில் வந்து ஆமா மிடாஸ் விவகாரத்துல வந்து ஷோவுக்கே வந்து செக் வச்சு அவர்களை வந்து நகர்த்தி விட்டவர் தான் சசிகலா. அப்போ ஒரு பிராமின் நான் பிராமின் லாபியில வந்து மேல் இடத்திலிருந்து வேலை செய்து இவர்களை இயக்கியவர்கள் யாரு? குருமூர்த்தி போன்ற பார்ப்பனர்களை இயக்கியவர்கள். இன்னைக்கு அவரை பார்க்கும் போதே இவர்களுக்கு தலைமை பொறுப்பையோ அந்த அதிகாரத்தையோ வழங்குவதற்கு இவர்களுக்கு மனமில்லை.
XYZ யாரு வேணாலும் வரட்டும், ஆனா சசிகலா குடும்பத்திலிருந்து யாரும் வரக்கூடாது. இதுதான் வந்து இன்னைக்கு சனாதன கூட்டம் வைத்திருக்கிற அந்த அளவுகோல். ஏன்னா சசிகலா நமக்கு மேல இருந்து ஆர்டர் போட்ட ஒருத்தங்க. டிடிவியே அவர் வந்து தொப்பிலாம் வந்து போட்டுக்கிட்டு அவர் அடுத்த முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட டிடிவியே இன்னைக்கு சசிகலாவுக்கு எதிராக பதறு இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவங்களுக்குள்ள ஒண்ணு குடும்ப பிரச்சனை இருக்குது. பெண் கொடுத்து வாங்குறதுல இருவருக்கும் அங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்து உங்களுக்கு தெரியும். அவருடைய மகளை திவாகரனுடைய மகனுக்கு டிடிவி தினகரனுடைய மகளை கேட்டாங்க. அது கொடுக்காம அவர் வந்து வாண்டையார் குடும்பத்துக்கு கொடுத்தாருங்கிறதுனால அவர்களுக்குள் பெரிய பிரச்சனையானது. அந்த முரண்பாட்டில் தான் வந்து அவர்களுக்குள் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் மூவா இன்னைக்கு இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இந்த குடும்ப பிரச்சனைங்கிறது காரணமாக இருக்கிறது. அது போக நேரடியாக இன்னைக்கு முக்குலத்தோர் வாக்குகளை, தனக்கு அமமுகவுக்கு விழுகிற வாக்குகளை சசிகலா பிரிப்பார். அப்போ பங்கு சண்டை தானே. அந்த இடத்திலையும் வந்து ரெண்டு பேரும் முரண்படுகிறார்கள். சசிகலா எடுத்த இந்த முடிவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா? ஏன்னா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர், முகாம் அலுவலகம் டி நகர்ல இருக்கு, இப்படியெல்லாம் வந்து அறிக்கைகள் அவங்க வந்து அதிமுக பேர்ல வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழ மாறிவிட்டது. இப்ப இந்த மூவ் என்னதான் வந்து செய்ய போகுது? சசிகலாவினுடைய எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கா? சசிகலாவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா அப்படிங்கறத தாண்டி எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கோர முகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த பிரச்சாரம் முழுவதும் சசிகலா என்ன பண்ணுவாங்க, முழுக்க எடப்பாடி பழனிசாமி தனக்கு என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த மேடையிலே பாத்தீங்கன்னா இந்த பாஜகவினுடைய துரோகத்தை பேசல. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை, யாரை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களை பற்றி கூட பெரிய விமர்சனங்களை வைக்கவில்லை. சொந்த கட்சிக்காரரை, அதுவும் தான் ஏற்றிவிட்டவரையே பேசுகிறார்னா அந்த அளவிற்கு காயங்களை அவர் பட்டிருக்கிறார். இதைத்தான் அவர் பேசுவார், இதை முன்வைப்பார். அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய முகம் இன்னும், அவருடைய அந்த கோர முகம் மக்களுக்கு இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். கண்டிப்பாக அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுது. ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.